சிவனும் பார்வதியும் ஒரு நாள் நந்தவனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். அங்கு வில்வ மரம் ஒன்று இருப்பதைக் கண்ட சிவன் அதன் அடியில் அமர்ந்தார். காற்று வீசியதால் இலைகள் தன் மீது உதிர்ந்து விழவே மகிழ்ச்சியில் திளைந்தார். அந்த சமயத்தில் மரத்தின் மீதேறிய ஆண் குரங்கு ஒன்று விளையாட்டாக வில்வ மர இலைகளை வேகமாக பறித்து போட்டது. இலைகள் வேகமாக விழுவதை கண்ட பார்வதி நிமிர்ந்து பார்க்க குரங்கு ஒன்று நின்றிருந்தது. அப்போது பார்வதியிடம் சிவன், தேவி, வேடிக்கையாக செய்தாலும் இக்குரங்கு புண்ணியத்தை தேடிவிட்டது. அதன் பயனாக இப்போதே இதற்கு நல்லறிவு உண்டாகட்டும் என்று அருளினார். அறிவு உண்டானதும் குரங்கு சிவபார்வதியை கைகூப்பி வணங்கியது. அப்போது சிவன், வில்வத்தால் அர்ச்சிக்கும் பேறு பெற்ற நீ பூலோகத்தில் பிறந்து மன்னராக பிறக்கும் பேறு பெறுவாய் என்று வாழ்த்தினார். பூலோகத்தில் மன்னராக பிறந்தாலும் தனக்கு இறையருளை பெற்றுத்தந்த குரங்கு பிறப்பை மறக்க அதற்கு மனமில்லை. அதனால் எப்போதும் குரங்கு முகத்துடன் இருக்க இறைவனிடம் வரம் கேட்டது. அதன்படியே குரங்கு முகமும் மனித உடலுமாக பூலோகத்தில் பிறப்பெடுத்து சோழ வம்சத்தில் கருவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தியே இந்த குரங்கு. முசுகுந்தன் என்ற பெயருக்கு பின்னாடி உள்ள அர்த்தம் குரங்கு முகம். இது போல சுவாரஸ்யமான தகவல்கள் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.